பார்த்தீங்கன்னா இந்த மழையின் காரணமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குண்டுகுழிமேல சாலையில் வந்து தண்ணி ரொம்ப தேங்கி நடக்குது. ஒரு பொதுமக்கள் கூட நடக்க முடியல, அந்த அளவுக்கு வாகனங்களும் போக முடியல, அந்த அளவுக்கு வீடு ஃபுல்லாக தொழிற்சாலைகள் சுற்றி பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரி கம்பெனி வீடு. இதுலேயே 5 பேர் போகிறாங்க. வச்சுட்டாங்க போர்டு. இவ்வளோ ஆளாக போயிட்டு வேணா ட்ரெஸ் பாருங்க, இவ்வளோ ஆழத்துக்கு வருது தண்ணி. அந்த பஸ் நிற்குது பார்த்தீங்களா? ஆமாம் ஒன்று. ஆமாம், வண்டி தான் அவங்க இவ்வளோ வருது. ஃபுல்லாக தண்ணியில் தான் வந்தது பைக்கு. லேசாக மழை வந்தாலும் இங்கே தான் தண்ணி அதிகமாக வரும். புழல்லேருந்து திறக்கிற தண்ணி நேராக இது வழி தான் வரும். இந்த உபரி நீர்லாம் இதில் தான் வரும். இவ்வளோ நாள் மோட்ரு வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ட்ரக் வச்சு. இன்றைக்கி ஒரு நாள் தான் போனாங்க போல், தண்ணி வந்துருச்சு. எனக்கு ஒரு தைரியம் தான். வாட்டர் ரைஸ் இதுலேயே 5 பேர் போகிறாங்க. சொலண்டு அடிக்குது தண்ணி. வெயில் பாண்டிச்சேரியில் கரையை கிடந்தாலும் இங்கே எப்போதும் இப்படிதான், இந்த கூத்து தான். இந்த இடத்துல தான் வந்து ஜாயிண்ட் ஆகிறது, வெளியே வருது. டாமினார் போகிறேன்னு பேசிட்டு போகுது. மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக போயிடுச்சுண்ணே, உள்ளெல்லாம் திறந்து விட்டான் சார். திறந்து விட்டான். வணக்கம், என் பேர் வந்து மார்ட்டின். நான் வடசென்னை மாவட்டம் குளத்தூர் பகுதியில் வீடு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வடம்பேறு ரெட்டில்ஸுக்கு அடுத்து உள்ளே இருக்க வடம்பேறு பார்க்க கிராமத்தில் ஒர்க் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மழையின் காரணமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குண்டுகுழிமேல சாலையில் வந்து தண்ணி ரொம்ப தேங்கி நடக்குது. ஒரு பொதுமக்கள் கூட நடக்க முடியல, அந்த அளவுக்கு வாகனங்களும் போக முடியல, அந்த அளவுக்கு வீடு ஃபுல்லாக தொழிற்சாலைகள் சுற்றி பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரி கம்பெனி வீடு குடியிருக்கிற பகுதி ஃபுல்லாக தண்ணி பூந்துருச்சு. இப்போ அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 வீலரு கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடிய வாகன ஓட்டிகள்லாம் வண்டி ஓட்டி போக முடியல, குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போக முடியல, ஃபுல்லாக தண்ணி, ஒன்றும் பண்ண முடியல. வண்டியெல்லாம் ரொம்ப ஆமை மாதிரி தான் ஊந்து போகுது. ரொம்ப மழையால் இந்த வடபெரும் பாக்கம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லை, தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை இந்த வடபெரும் பாக்கத்தில். அதுக்கு வந்து அரசாங்கமும் சென்னை மாநகராட்சியும் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் என்ன நிவாரண உதவிகள் வேணுமோ அதை வழங்கணும். இந்த தண்ணி போகிறதுக்கு உடனடியாக தீர்வு காணணும். இதால் வந்து ரொம்ப தொற்று நோய் அபாயங்குது போன்ற வியாதிகள், டெங்கு, மலேரியா, கொசு போன்ற ஜுரம் போன்ற வியாதிகளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கருணை மன அடிப்படையில் இந்த தமிழக அரசும்
இந்த வடபெரு பகுதி மக்களை இந்த மழையிலேருந்து காப்பாற்றணும். இந்த தண்ணி போகணும். அதனால் வந்து இங்கே போகிறதுக்கு வரத்துக்கு வசதி வாய்ப்பு பண்ணி தரணும். ரோடு வந்து சரியில்லை, அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்த சீர் செய்யணும். இதை வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு குறிக்கோளாக தமிழக மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏத்தர் மட்டும் தண்ணியை கிழிச்சிக்கிட்டு போதியா? இது என்னடா ரோடா கம்மாயா இப்படி போயிட்டு இருக்கு? ஆகுது. தண்ணி எடுக்க டிராக்டரை முதல்ல எடுக்கணும் போல, அதுவே அமுங்கி போய் கிடக்கு. மீன்லாம் ஏறுது. மீன் ஏறுதா? Leone, no, 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 no.